1 மைனஸ் 1/n, அப்புறம் 1 மைனஸ் 2/n, 1 மைனஸ் 3/n. நடுவில் பாருங்களேன், நடுவில் எல்லாத்துக்கும் வந்து ப்ளஸ்ஸு கொடுத்துருக்காங்க. சரி, இது எப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து பிரிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் குத்துக்கிட்டு தான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். குத்துக்கிட்ட வந்து இங்கே எழுதிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டுங்களேன். இந்த ரிமூவ் பண்ணிட்டு எப்படி ஆகும் பாருங்கள். இந்த ப்ராக்கெட் எடுத்துகிட்டு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கும். ப்ராக்கெட் எடுத்தால் வந்து இந்த மாதிரி இருக்கும். நம்ம ரெகுலராக அடிஷனில் எப்படி பண்ணுவோம், ப்ளஸ் நம்பர் தனியாக மைனஸ் நம்பர் தனியாக பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் வந்து என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து கழிச்சிடும் இல்லையா. அதே மாதிரி இந்த ஒன்றுலாம் பாருங்களேன், ப்ளஸில் இருக்கு இல்லையா, இந்த ஒன்றெல்லாம் தனியாக எழுதிக்கலாம். இந்த ஒன்றெல்லாம் இந்த மாதிரி தனியாக எழுதியாச்சு வந்து போயிட்டே இருக்கும். கடைசியில் வந்து நான் வருது, இது வந்து n நம்பர் ஆஃப் டைம்ஸ் போயினே இருக்கும். கடைசியில் வந்து ஒன்று தான் இருக்கும். ஆனால் எத்தனை ஒன்றுன்னு தெரியாது இல்லையா, அதான் டாட் 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 1. அதுக்கப்புறம் இதெல்லாம் தனியாக எழுதிக்கலாம். மைனஸ் 1/n, மைனஸ் 2/n, மைனஸ் 3/n இதெல்லாம் தனியாக எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, இந்த மைனஸை மட்டும் நம்ம வெளியேற்றலாமே. இந்த மைனஸை மட்டும் வெளியேற்றிட்டு நான் நடுவில் வந்து மைனஸ் இருக்கும். ஓகேவா, புரிய நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ப்ளஸ், இது அப்படியே எது வரைக்கும் போயின்னு இருக்கும். இது 3/n இருக்குல்ல, கடைசியில் என்ன இருக்கும், ஏதோ ஒரு நம்பர் இருக்கும் மேலே. ஓகேவா, அந்த நம்பருக்கு கீழே n வரும். என்னன்னு தெரியாது இல்லையா, அதனால என்னன்னு வச்சுக்கலாம் நம்ம இல்லையா. கேள்வியில் தான் கொடுத்துறாங்க, n வரைக்கும் அப்படியே போயிட்டே இருக்குது. என்னன்னு போட்டாச்சா, மைனஸ் வந்து காமனாக வெளியே எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், அதுக்கப்புறம் மைனஸ் எல்லாத்துலேயும் காமனாக 1/n இருக்கா, 1/n எடுத்துடலாம். ஒரே ஸ்டெப்லேயே எடுத்துடலாம் மைனஸ் 1/n. உங்களுக்கு புரியுனாக்கா, அதனால தான் ஃபஸ்ட்டு மைனஸ் எடுத்தோம், அப்புறம் வந்து 1/n வெளியே எடுத்துட்டேன். அதாவது இதை மல்டிப்ளை பண்ணிப்பாங்க. 1/n இதை பண்ணால் இதையும் பண்ணால் இது வந்துடும் இல்லையா. 1/n × 2 பண்ணால் 2/n, 1/n × 3 பண்ணால் 3/n. அதனால் 1/n வந்து வெளியே எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருக்கும். ஏபி சீரீஸ் தான் ரெண்டுமே. அதாவது டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்குது இல்லையா. T2 மைனஸ் T1, 1 மைனஸ் 1 0, 1 மைனஸ் 1 0. டிஃப்ரென்ஸ் 0வாக இருக்கு இல்லையா, அப்போ வந்து இது ஏபி தான். அப்போ இதுக்கும் பாருங்கள், இதுவும் வந்து ஏபி தான். டிஃப்ரென்ஸ் இப்போ 2 மைனஸ் 1 1, 3 மைனஸ் 2 1. இது வந்து ஏபி சீரீஸ் தான். ரெண்டுத்துக்கு ஏபி சீரீஸோட அடிஷனுக்கு நான் ஃபார்முலா, சம் ஆஃப் நம்பருக்கு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, ஏபி சீரீஸ்னால் n/2 a + l. இந்த ஃபார்முலா போடலாம். இந்த இடத்துல வந்து நீங்கள் ஏபி ஃபார்முலாவும் போடலாம். அப்படின்னா இயல் எண்களின் கூடுதல் இருக்கு இல்லையா, n × n + 1/2. ஸோ n × n + 1/2 இந்த ஃபார்முலாவும் சப்ஸ்டிட் பண்ணலாம். ரெண்டு இடத்துல எது சப்ஸ்டிட் பண்ணால் ஒரே ஆன்சர் தான் வரும். நம்ம ரெண்டுத்துலையும் ஏபியோட சம்மோட ஃபார்முலாவை அப்ளை பண்ணுவோம். n/2 a + l இல்லை, ஏன்னா இது ஃபஸ்ட்டு நம்பர் இல்லையா, ஃபஸ்ட்டு நம்பர்னு இது 1 தானே, 1. லாஸ்ட்டு நம்பரும் 1 தான் இல்லையா, கடைசியில் வந்து 1 தான் வரும். ஆனால் மொத்தம் எத்தனை 1ன்னு தெரியாது. கடைசி நம்ம எல் வந்து என்னது, லாஸ்ட்டு வந்து 1 ஆட் பண்ணிங்கன்னா 2வா, 2 வச்சாச்சு. அப்போ மீதி என்ன இருக்கும், மீதி n இருக்கும். அதாவது n நம்பர் ஆஃப் டைம்ஸ், மொத்தம் எத்தனை டேர்ம் தெரியாது இல்லையா, அதனால் இந்த ஃபார்முலா இருக்குது n வந்து அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி தான் இதுக்கும் n/2 a + l மொத்தம் எத்தனை நம்பர்னு தெரியாது இல்லையா, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து தெரியாது. அப்போ n அப்படியே வச்சுக்கலாம். ஏ வந்து நான் வரும், ஏ வந்து 1 கடைசியில் என்னது n. இப்போ 1 + l அப்படி போடலாமா. இந்த ரெண்டுத்தையும் வந்து என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஓகே, இந்த டேர்ம் ஒன்று இருக்குது, அதே மறந்துடாதீங்க. நடுவில் வந்து மைனஸ் பண்ணணும் n, அப்புறம் என்னது இந்த டேர்ம் கண்டுபிடிச்சி எழுதியாச்சு. நடுவில் இருக்க மைனஸ் 1/n போட்டாச்சு. இப்போ இந்த என்ன அடிச்சிடலாம். என்ன அடிச்சிட்டா என்ன இருக்கும், மீதி தான் இருக்கும் இல்லையா. மீதி இது இருக்குது. இது ஹோல் டிவைட் பை 2 தான் இதுக்கு அர்த்தம். ஏன்னா அடுத்தது நம்ம எல்சிஎம் எடுக்கணும். இப்போ உங்கள் ஹோல் இதுக்கு தான் அர்த்தம். 1 + n இருக்குது, கீழே அந்த டிவைட் பை 2 இருக்குது. இப்போ எல்சிஎம் எடுக்கணும் இல்லையா, மைனஸ் பண்ணணுன்னா நடுவில் மைனஸ் இருக்குது பாருங்கள். அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா, இது வரைக்கும் தான் அந்த 2. இங்கே 2 என்ன பண்ணணும், கீழே 2ஆல் பண்ணணும், மேலே 2ஆல் பண்ணணும் இல்லையா. அப்போ 2n ஆகிடும் மேலே. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மைனஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ணிடலாம். மைனஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், -1 -1/2. ஓகேவா, அப்புறம் எல்சிஎம் எடுத்தா கீழே 2 மேலே 2ஆல் பண்ணணுமா. அப்போ 2n - 1 -n/2. கீழே வந்து 2 இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் இது மைனஸ் பண்ணோம் இல்லையா, 2n - n பண்ணனா வரும், n கிடைக்கும் நமக்கு. 2n - n n. ஓகேவா, அப்புறம் n - 1 கீழே வந்து 2 அப்படியே இருக்கும். இந்த n1/2 ஆப்ஷனில் எப்படி தான் கொடுத்துரும், 1/2 வெளியே எடுத்துகிட்டு என்ன ஆகிடும், ரிமைனிங் n - 1 இருக்கும் இல்லையா. அப்போ ஆன்சர் அது 1/2 n - 1 தான் ஆன்சர். இதுதான் ஆன்சர். இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸோட பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் பாருங்கள்.